பாருங்க தென்னை மரத்தில் மோஸ்ட்லி எல்லா வீட்டிலும் தென்னை மரம் இருக்கும். பாருங்க தென்னை மரம். நெக்ஸ்ட்டு இது அவ்வளோவா யார் வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்காது. ஏன்னா இது பார்க்க அப்படி இருக்கும். நான் காயை மட்டும் தனியாக காட்டுறேன். பாருங்க இதுதான் காய். நான் நேச்சுரலாக காய்ச்சினுங்கிறேன். இதுதான் காய், பெரிய காய். அடுத்து இன்னொரு தென்னை மரத்தை பாருங்கள். இதில் தான் நிறைய காய் வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் மரம் பாருங்கள், நல்லாயிருக்கும் நெல்லிக்காய். இது இங்கே பாருங்க வாழைக்காய். இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த வாழை மரம். இந்த பாருங்க 2 கொலை வச்சுருக்கு. இதை பாருங்க, இது பாருங்க வாழைப்பூவோடு இருக்குது. இல்லை நம்ம வாழைப்பூ மட்டும் அறுவடை செஞ்சிட்டோம், வாழைக்காய் மட்டும் இருக்குது. இது இன்னும் பழமாகறதுக்கு நம்ம இது பிரிச்சுன்னா அரிசி உள்ள வச்சுக்கணும். இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.